முடிச்சுட்டாங்க. நம்ம போராட வந்தது வந்து உங்க வீட்டுல காலம் இருக்கா? அவர் சொல்றாரு இப்ப பாதி அவங்க வீட்டுல காலம் இருந்துச்சு அதனால போராட வந்தேன் அதுக்குதான் வந்தேன். இதுலயே மித்த பிரச்சனை பேசுறாங்கன்னு கேக்குறாரு ஒரு மதியானம் பேசுறதுல. இந்த அளவுக்கு போயிருக்கு புரியுதா? அப்ப வந்து நம்ம வீட்டுல காலம் கிடையாது. நானா ஜல்லிக்கட்டு பார்த்தது கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிற ஜல்லிக்கட்டு என்னன்னு தெரியும். நம்ம எதுக்கு வந்தோம்? தமிழர்களுடைய உணர்வுக்காக வந்தோம். தமிழ் உணர்வுனா அதுக்கு அர்த்தம் இந்தியாவுக்கு எதிரி கிடையாது. இந்தியாவுக்கு எதிரியா தமிழர் உணர்வுன்னு சொல்றது இல்லவே இல்ல. இந்தியாங்கிறது இங்க பன்முகத்தரப்பட்ட பல கலாச்சாரங்கள். இப்ப கட்டிட்டோமா பாடம் கட்டிட்டோமா? இல்ல ஒரு செகண்ட். இந்த காவல்துறையிட்ட போராடுறது அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஸ்டேட் சொல்றதை செய்யறாங்க. நம்ம உங்க மேல நம்மள கேஸ் போடுவாங்க அடிப்பாங்க கூட்டுப்பாங்க இதோட இது முடிஞ்சிடும். நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா வெறி பிடித்தவர்கள் சுப்பிரமணியன் சொன்ன வார்த்தையை அவங்க சொல்றாங்க மாத்தி. புரியுதா? சுப்பிரமணியன் மொத்த தமிழர்களையும் சொன்னவங்கள மிச்சம் இருக்க நம்மளை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம மிச்சம் இருந்தா நம்ம வெறியர்களா இருப்போம். நீங்க என்ன சொல்லுங்கன்னா யார் உண்மையானவன் எதுக்கு போராடணும்? கடைசியில இவ்வளவு மனித சக்தியும் கூப்பிட்டது உங்க வீட்டு காலமாடு வெளில வரட்டாரா? இல்ல இல்ல காலமாடு வெளில வரலாம் போராட்டம் இல்ல. பதில் சொல்லி முடியல. என்ன கேக்குறேன்? இந்த முதலமைச்சர் பிஎம் நம்புங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப போராட்ட முதல் நாள் வந்து சொல்லிக்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா முதல் நாள் 10 நாள் எல்லாத்தோட கேள்வி பதில் இல்லை. இதைத்தான முதல் நாள் 10 பேர் போயிட்டு வந்து சொன்னாங்க. சிஎம் பாத்து வர சொன்னாங்க. அப்ப நம்ம போயிருந்தா பிரச்சனையே இல்லையே. அப்ப 6 நாள் உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான சட்டம் வந்துச்சா நீங்க போயிருங்கன்னு சொல்லுவீங்க. அத நம்ம கிட்ட வந்து நெகோசியேட் பண்றது கூட அவங்க தயாரா இல்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவங்க வேற போராட்டம் போடுறாங்க. நாங்க வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வந்தவங்கள அதான் சொல்றாங்க. பைத்தியமாவல அப்படி நிரூபிக்கணும்னா நம்ம அங்க போலீஸ்ல போராடுறதோ குழந்தைகளோட பெண்ணோட இருக்கிறதோ இல்ல. நீங்க மீடியாவுக்கு வரணும். நம்ம பேசணும் என்ன நடந்துச்சுன்னு வெளில சொல்லணும். இங்க ஜாம் இது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நமக்கு பேஸ்புக் யூஸ் பண்ணல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல. நம்ம என்ன நினைக்கணும் வெளில தெரியல. நம்ம மேல நம்ம கையில இல்ல. நம்ம கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்தோம். இது வந்து நான் இப்ப பாக்கல. முத்துக்குமார் வந்து அவனுடைய இது வந்து ஒரு எல்லாரும் சொல்றாங்க சாப்பாடு வாங்கி போட்டேன் கழுத்து வலி எத்தனை பேருக்கு உயிர் நீட்டு இருக்கான்.